Hi friends, welcome to asad.com. இன்னைக்கு டுட்டோரியலில் நம்ம டைரெக்டாக ப்ரோக்ராமிங்குள்ளே என்ட்ரு ஆகும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டுட்டோரியல்லே சொல்லிட்டேன் எப்படி ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ணணுன்னு. இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எஸ் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜேடிகே வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. க்ளோஸ் கிளிக் பண்ணிடுங்க. இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக இருக்கலாம். ஸோ வந்து கவனமாக கவனிங்க. ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணுன்னா முதல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க. செட் பாத் டைப் பண்ணிக்கோங்க. C:/program files java jdk bin. ஸோ இதான் வந்து ஜேடிகே வந்து எந்த இடத்துல இருக்குன்றதை நான் லொக்கேட் பண்ணிட்டேன். அதில் பின்னில் வந்து லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும், மற்ற எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். ஸோ முதல்ல ஜேடிகே வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஜாவா சி டைப் பண்ணுங்கள். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி கிடச்சிச்சினாலே நமக்கு வந்து ஜேடிகே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட் பேடில் இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணோன்னா நம்ம அந்த ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்குன்றதை நல்லா யோசிச்சுக்கணும். இப்போ என்னோடய ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லைன் பிரிண்ட் பண்ண போகிறேன், வெல்கம் டு ASADன்னு. ஸோ அந்த லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எனக்கு தேவை அப்படின்றத நான் முதல்ல யோசிக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு பேக்கேஜ் தேவை, ஒரு கிளாஸ் தேவை, ஒரு மெத்தட் தேவை. ஸோ பேக்கேஜ் இதில் உள்ள டிஃபால்ட் பேக்கேஜ் என்னென்னா java.lang. ஸோ டிஃபால்ட் பேக்கேஜுன்றதுனால அதை நம்ம யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணாட்டினாலும் ஒன்று தான். ஸோ இதை எப்படி பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இதான் அதோட சின்டாக்ஸு. அடுத்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். கிளாஸ் நேம் இதான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸு. இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போதைக்கும் டெஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். என்னோடய கிளாஸ் நேம் பேர் டெஸ்ட்டு. ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு தேவையானது ஒரு மெத்தட். ஓகே, மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இதுதான் மெத்தடோட சின்டாக்ஸு. இப்போ மெத்தடில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். பப்ளிக்னா என்னென்னா ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ஸ்டாட்டிக்னா ஒரு கைண்ட் ஆஃப் மாடிஃபையர்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு ஆர்குமெண்ட்டு, ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்னு. இந்த ஆர்க்ஸில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அரேயை மென்ஷன் பண்ணுது. ஸோ இதில் உள்ள அரே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம். இந்த ஆர்க்ஸ் ஆஃப் அப்படின்றது வந்து நம்ம கமாண்ட் லைனில் என்ன கொடுத்தாலும் அது ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ மெத்தடும் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நம்மளுடைய மோட்டிவ் என்னென்னா ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதாங்க வந்து ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய சின்டாக்ஸு. system.out.printlnன்னொன்னே என்னடா அவன் என்னென்னமோ டைப் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து லேட்டராக பார்க்கலாம். இப்போ இதுலேயும் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து டைப் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன இதை டைப் பண்ணாலுமே
நம்ம ஒரு தடவை யோசிச்சு டைப் பண்ணோன்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் எரர் வரவே வராது. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணும்போது நம்ம என்ன நேம் வந்து கிளாஸ் நேமாக கொடுத்தோமோ அதே நேம் தாங்க ஃபைல் நேமாகவும் கொடுக்கணும். ஸோ இப்போ test.java எக்ஸ்டென்ஷன் வந்து .javaன்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கணும். டைப் வந்து ஆல் ஃபைல்ஸில் கொடுத்துருங்க. நான் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ சேவ் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இந்நேரம் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ test.java வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து நம்ம அதை லொக்கேட் பண்ணணும். ஸோ cd ஸ்பேஸ் டெஸ்க்டாப்க்கு போயாச்சு. டெஸ்க்டாப் போனோடனே இந்த டெஸ்ட்டுன்ற ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல கம்பைல் பண்ணுவோம். javac ஸ்பேஸ் test.java கம்பைல் பண்ணுறதுக்கு இதான் லைனு. என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா கம்பைல் ஆகும். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா டிஸ்பிளே ஆகும், இல்லாட்டினா கம்பைல் ஆயிரும். கம்பைல் ஆன பிறகு ஒரு கிளாஸ் ஃபைல் .classன்ற ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த test.classல வெறும் பைட் கோட்ஸ் தாங்க இருக்கும். ஸோ இந்த பைட் கோட்ஸை வந்து நம்ம வந்து மெஷின் கோட்ஸாக மாற்றணும். அதுக்கு வந்து என்ன தேவை? ஜாவா விர்ச்சுவல் மெஷின் தேவை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது JVM வந்து தேவை. ஸோ ஒன்ஸ் இதை வந்து கம்பைல் பண்ணிட்டோன்னா, அதாவது இந்த test.javaவை இதோட வேலை முடிஞ்சு, இந்த test.javaவோடைய வேலை முடிஞ்சு. இனிமேல் நமக்கு தேவை test.class மட்டும்தான். இந்த test.classை வச்சு தான் நம்மளோட அடுத்த கமாண்ட் எல்லாமே டிபெண்ட் ஆகிருக்கும். இப்போ test.java வந்து நமக்கு தேவையே கிடையாது. இப்போ அடுத்து ஜாவா ஸ்பேஸ் டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துடும், வெல்கம் டு ASAD. அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு சாதாரண லைனை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்குரிய ப்ரோக்ராம். நம்ம நெக்ஸ்ட்டு டுட்டோரியல்லேருந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பராக போவோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. பை.